ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அர்ச்சனா எப்பவுமே ஃபயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசித்ரா கிட்ட ஃபயர் மேல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. விசித்ராவே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க, ஒரு தரமான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வந்து யார் வின் பண்ண போறா அப்படின்ற டிஸ்கஷன் தான் வீட்டுக்குள்ள பயங்கரமா போயிட்டு இருக்கு. முக்கியமா வந்து மாயா, பூர்ணிமா, விசித்ரா எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா கிட்ட விசித்ரா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது யார் வின் பண்ணுவா நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே சூப்பரான ஒரு பதில் கொடுத்தாங்க அர்ச்சனா. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ரிசல்ட்டை பார்த்து எப்போவுமே ஓடினதே கிடையாது. நான் என்ன பண்ணுறனோ அதுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த கேம்குள்ளே வந்துட்டேன். வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தேன், எவ்வளோ அப்டக்கல்ஸை பார்த்துருக்கேன். நான் எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிவிட்டு, கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து நான் இவ்வளோ தூரம் இந்த கேமில் வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஆக மொத்தத்தில் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அந்த ரிசல்ட் என்னன்றது தெரியறதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் விளையாடுறேன். எனக்கு பாதியிலே போக வேண்டிய விருப்பமே இல்லை. எனக்கு மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து வின் பண்ணுறதுன்றதை பற்றி கிடையாது. இவங்க அது வரைக்கும் போகிறாங்களான்றதை பற்றி தான். நான் கடைசி வரைக்கும் போவேன், அதையும் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு மாதிரி பயங்கர தக்காக தான் இருந்துச்சு. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து மாயா தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்மளுக்கெல்லாம் விசித்ரா, அர்ச்சனா, ஏமா உனக்கு தெரியாதாம்மா நீ தான் வின் பண்ணுவேன்னு, இந்த தன்னடக்கம் தானே வேணான்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க உடனே மாயா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ன உடனே உஸ்ன்னு ஆயிடுச்சு விசித்ராக்கு. ஆமாம், கதை சொல்கிறா இவ, போடி, நீ தான் வின் பண்ணுவேன்னு ஊருக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க. நீ என்னடானா அவங்கள சொல்கிற, என்னன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக வந்து மாயா தான் வருவாங்க, ஏன்னா எனக்கு ஏதோ உள் மனசு சொல்லுது மாயா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. விசித்ரா உடனே மனசில் நினச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு, அவங்களாம் ஒன்றை தான் அர்ச்சனை சொல்கிறாங்க வின் பண்ணுவேன். நீ என்னன்னா அவங்க சொல்கிற, ஒருவேளை ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவில் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க போல், அதனால அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அர்ச்சனை வந்து க்யூட்டான ஒரு இது ரிப்ளை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை மேம், ஆக்சுவலி என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, நான் வந்து இத்தனை நாளாக கடக்கணும் அப்படின்றதுல கிடையாது. இன்றைக்கி ஒரு நாளை கடந்தால் போதும், எனக்கு ஐ எம் ஹாப்பி வித் இட். நான் வந்து அடுத்த நாளை கடக்கணும், அதுக்கு அடுத்தது வின் பண்ணுன்ற தாட்டே போல். இன்னைய நாள் நல்லா போயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்றது தான் என்னோட தாட்டே. அதனால தான் நான் இன்னும் ஓடிட்டு இருக்கேன் இந்த ஷோவில் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லணும். விசித்ராக்கும் அர்ச்சனாவுக்கு போன ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க ஏன் மாயாவை நினைக்கிறாங்கன்றது தான் புரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அர்ச்சனா வந்து மாயாவை நினைச்சாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.